So hi gamers, welcome back to another video. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ ஓகே கேமர்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நரட்டோ பிடிக்கணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷின்சான் பிடிக்கணும் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் யாருக்கு யாரும் ரொம்ப பிடிக்குதுன்னு. சரி ஓகே கேமர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்வல் ஸ்பைடர்மேன் 2 கேம் பிளே லைவ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே கேமர்ஸ், இந்த மாதிரியான AAA அண்ட் ஹை கிராஃபிக்ஸ்டு கேம்ஸ்லாம் மொபைலில் எப்படி விளாட்றன்ற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ மறந்துடாமல் உங்களுக்கு வேணாம் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே கேமர்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ரீன் லோட் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஸ்க்ரீனை போட்டா கேமை போடியா. கேம் லோட் ஆயிடுச்சா? ஓகே எஸ் 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 வந்துருச்சு. இதான் டைட்டில் ஸ்க்ரீனா? ஓகே, நியூ கேம், சேவ்டு கேம் 0%. ஓகே, இது இப்போது கண்டினியூவா லோட் கேம் தானே, கண்டினியூ கொடுப்போமா? ஓகே. ஸோ ஓகே கேமர்ஸ், இப்போ நான் விளாட்ற ஆப் பேர் நான் இந்த வீடியோவே சொல்லிடுறேன். இந்த ஆப் பேர் சிக்கி. ஓகேவா? இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த வீடியோவில் இருக்குது. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியும். சரி, கேம் வந்துருச்சு. ஒரு சின்ன பக் ஆயிடுச்சு, சாரி. ஓகே, ஸ்டோரில் எனக்கு வந்துருச்சு. இது யார்? இது ஹாரின்னு நினைக்கிறேன். அதான் நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன் இந்த கேம். ஹாரின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஸ்டோரி இந்த இதுவை ஸ்கிப் பண்ண வேணாம். என்னதான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு உண்மை என்னடா ஸ்கிப் பண்ண எப்படி தெரியல எனக்கு. அதனால தான் எல்லா பட்டனையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஐயோ இருங்க. என்ன பேசிக்கிறானுங்க? ஹாரிட்ட வந்து என்னமோ சொல்கிறார், சப்டைட்டில் கீழே ஓடுது பாருங்கள், அதை வாட்சிக்குங்க. நான் வந்துட்டு மியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போதையும் என் பக்கத்தில் ஏகப்பட்ட பேர் இருந்தானுங்க, அவனுங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுச்சு. கண்ட்ரோலர் மாற்றுவோமா? கீபோர்ட் மாற்றி பார்ப்போம். இது என்னங்க மவுஸு நல்லாயிருக்கு. சரி வேணாம். என்ன கீபோர்டு என்ன வேணுமா? ஒன்று சொல்லுங்க. வேணும். ஓ, அப்போ இவன் தான் ஹாரிக்குள்ளே வேணாம பூத்து விட்டதா? பாவங்க ஹாரி. கண்ட்ரோலராகவே மாற்றிடுவோம், அதான் நமக்கு பிடிச்சது. ஓகே, கஸ்டமைஸ் பண்ணுவோமா? கண்ட்ரோலர் சென்சிட்டிவிட்டி ஃபுல்லாகவே இருக்கட்டும். டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் கம்மியாக வைப்போம். ஓகே, இது யார் இது? ஆஹா, 2 பேர் ஜிகிட்டு வந்த உடனே பொண்ணுகிட்ட கடையில் போடுறாயா? அந்த பொண்ணு மூக்க உடச்சி விட்டுருச்சு பாவம். ஓகே, இனிமேல் நானும் சொல்ல பார்க்குறேன். இருங்க, கீழே சப்டைட்டிலும் ஜூம் பண்ணியிருக்கேன், பார்த்துக்க. நான் வந்துட்டேன். பிரின்சிபல் சொல்ல போகிறாங்க போல. குட் மார்னிங் கிளாஸ், இவங்க தான் அவங்களோட நியூ டீச்சர், இன்னையிலேருந்து இவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குட் என்னமோ சொல்கிறாரு. ஐ நேம் பீட்டர் பார்க்கர் அண்ட் we are all very lucky because this is physics class. அப்போ தான் மைல்ஸ், அதான் மைல்ஸ் என்னமோ இருமுறாரு. எவர் வண்டர் ஹவு சம் இன்செக்ட் அண்ட் அ பேர்ட் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு பீட்டர் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வெளில பார்க்குறான். எனக்கு வந்துட்டு பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு மைல்ஸ் வந்துட்டு எந்திரிச்சு போகிறான். பீட்டர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. எங்க கண்ட்ரோலர்? ஓகே ஓகே, அந்த பொண்ணு வெளியில் போய் எட்டி பார்க்குறா. தலைவை இங்கே பாடம் நடத்திட்டு இருக்கான். வெளில போய் எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா உள்ளே மண் வர ஆரம்பிச்சிருது. பீட்டர் எஃப்னு சொன்ன உடனே எஃப் டிவைட் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஓடி வந்து எனக்கு உதவி தேவைன்னு சொல்கிறான் மைல்ஸ். ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் சிரிக்கிறாங்க. மைல்ஸ் கண்டிப்பாக என்னோடய உதவி வேணுமான்னு கேட்குறாரு. ஆமாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் ரூமில் இருக்க எல்லோரும் மறுபடியும் சிரிக்கிறாங்க. ஸோ பீட்டர் வெளில போகிறாரு. பீட்டர் வெளில ஓடி போய் சொல்கிறாரு, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், இப்போது வந்து என்னை கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இதுக்கு ஒரு நேமஸ் வரேன். இல்லை, இது ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு மைல்ஸ் கூப்பிட்டு போகிறாரு. 2 பேரும் ஷூட்டப் பண்ணுறதுக்கு தாவி படியில் தாவி போகிறாங்க.
செம்ம சீனு இருங்க வெளில வா கண்ட்ரோலர் ஏதோ பேசிக்கிறாங்க செம்ம சீன்ப்பா இதானே நான் சூட்டப் பண்ணுற சீனு ஆமாம் இங்கே பாருங்க கெத்தா இருக்குங்க பேண்ட்டு நான் கழட்டிட்டு வா டைவை போட்டு அப்படியே கெத்தா ஒரு என்ட்ரி வா 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 ஓ இப்போ நம்ம தான் ஸ்பைடர்மேன் வேணுமா ஆர்டி அழுத்திட்டேன் பக்காய் பூமிக்குள்ளே போயிட்டேன் பூமிக்கு மேலே ஸ்விங் பண்ணுறேன் ஓ ரோட்டு மேலே போக முடியலையே மேலே போடா வேற டேய் ஃபோனை கட் பண்ணுறான் மைல்ஸ் டேய் ஐயோ கீழே விழுத்துட்டேன் ஓகே கேம் ரீஸ்டார்ட் ஆகுமா ஃபஸ்ட்லேருந்து என்ன ஆகுது மறுபடியும் கோடிங்லாம் ஆகுது பரவாயில்ல டக்குன்னு வந்துருச்சு இந்த சீன்லேருந்து வருது சூப்பர் இந்த தடவை கரெக்டாக ஆர்டி கொடுத்துட்டேன் விடணுமா ஓகே ஹோல்ட் டு ஸ்விங் ரிலீஸ் ஓகே மைல்ஸ் என்னடா வேணும் ஸ்கூலில் இருந்தவன் ஆனால் ஸ்கூல் டீச்சரை கட்டடிக்க வச்ச டீச்சரே ஸ்கூலில் இருந்து கட்டடிக்க வச்ச ஒரே ஆள் மைல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இங்கே பாருங்க மைல்ஸோட ஃபேன்ஸ்லாம் வரைஞ்சலாம் வச்சுருக்கானுங்க நம்ம ஃபேன் பேஸ் எங்கே போச்சுன்னு தெரில மைல்ஸ் முதல்ல ஃபோனை கட் பண்ணுறா நீ நான் பார்த்துக்கிறேன் ஆமாம் ஓகே கட் பண்ணியாச்சு பரவாயில்ல சிட்டி நல்லாவே வளர்ந்துருக்கு எங்கே போகணும் அங்கேயா இதோ வரண்டா எப்பா இந்த மாதிரி ஸ்விங் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு சே எங்கே காணும் அந்த இருக்குது பயப்படா நான் தான் ஸ்பைடர்மேன் தான் ஜம்ப் பண்ணி ஆர்டி கொடுக்கணுமா ஜம்ப் பண்ணிட்டேன் சாரி எதிரில் செவர் இருக்கோ சவத்தில் நடக்க முடியுமே அப்புறம் ஏன் ஸ்விங் பண்ணிட்டு போனோம் கொஞ்சம் நேரம் சவத்தில் ஓடி பார்ப்போம் ஆஹா ஓடவும் முடியுது சப்பா என்னடா பண்ணிட்டுருக்கேன் மேலே உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஹோட்டல் தானா சாரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஜம்ப் பண்ணும் ஓகே பர்ஃபெக்டாக வந்துருச்சு இப்போ எங்கே இருக்கா அந்த இடம் நான் மார்க்கே பார்க்காம முடிச்சிட்டேன் டே ஆர்கிடா ஸ்விங் பண்ணுறான் நல்ல வேலை புதர் இருந்ததுனால அடிப்படாமல் தப்பிச்சோம் சூப்பர் இப்போ எந்த பக்கம் காமிக்குது இந்த மார்க்கு என்னடா எவனும் கண்ணுக்கு கூட மாட்டேறீங்க ஸ்பைடர்மேன் ரோட்டில் ஓடிட்டுருக்கேன் சரி விடுங்க அப்புறம் கண்டுக்க மாட்டாங்க காஃபி குடிப்போமா இல்லை வேணாம் என்னத்தை கடமை என்னை அழைக்கிறது பட் மார்க் எங்கே இருக்குன்னு தெரில அதான் காமிக்குது அதுவும் அந்த எல்லோ கலரில் எங்கே அதுவும் அந்த பில்டிங் கிட்ட காமிக்குது அந்த பக்கம் போகணுமா ஓகே அப்போ இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் ஓகே அந்த பக்கம் தானே ஆமாம் அந்த பக்கம் தான் அதோ காமிக்குது மார்க்கு எம்ஜே ஹாய் எம்ஜே இன்னும் பேசுகிறாரா மைல்ஸ் பேசாமறா லவ்வர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது என்னடா பண்ணுறேன் போடா வேறு கால் பண்ணி கடுப்பேத்துறா சொல்லு எம்ஜே ஒன்றே திட்டல சொல்லு இப்போ ட்ராமாலாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கா ஓகே நான் கடமை என்ன அழைக்குது அப்புறமேட்டி கூப்பிட்றேன் ஓகே கட் பண்ணுமா கடமை என்ன அழைக்குதுன்றல சரி பாய் மைல்ஸ் சொல்லு பீட்ரு அப்படின்றா ஐயோ எம்ஜே நான் தான் சொல்கிறேன்ல அப்புறமாட்டி பேசுகிறேன்னு ப்ளீஸ் அப்புறமாட்டி பேசுவோம் மைல்ஸ் வாடா போவோம் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இங்கே தான் அதோ பாரு போக தெரியுது பாரு மைல்ஸ் டக்குனு வாடா பேக்கப் பண்ணேன் ஓகே நான் இப்போ ஃபஸ்ட்டு போகிறேன் சூப்பராக மைல்ஸ் அதே மாதிரி நீ முன்னாடி போய் அட்டாக்கிங்கில் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேன் என்ன ஹெலிகாப்டர்லாம் போகுது ஏற்கனவே ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி பாரு என்ன இவன் மட்டும் பறக்கிறான் நல்லா பறக்கணுன்றதா சரி விடுங்க என்ன பண்ணுறது இங்கேருந்து பார்ப்போம் இப்போ ஏகப்பட்ட கப்பல்லாம் போயிட்டுருக்கு தண்ணிக்குள்ளே ஓகே விட்றா வெப்ப எப்பா நல்லா இருக்குங்க ஐயோ நல்லா சரி நான் வெப்பு பிடிச்சேன் சரி தண்ணிக்குள்ளே ஒரு ஜப்பை போட்டு பார்ப்போமா சரி தண்ணிக்குள்ளே குதிச்சு பார்ப்போம் நல்லா இருக்கால தண்ணிக்குள்ளே குதிச்சா என்ன பண்ணுறான் பட்டன் குதிக்கிறக்கா எது நீந்துறது எக்ஸா இல்லை இதை என்ன அனலைஸ்லாம் ஆகுதா ஓகே நல்லா இருக்கு இவர்கள் மேலே சர்ஃப்
ஸ்டேட் மிஷன் கிளாஸ் கிராஸ் த ரிவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஓ அந்த ஜாய்ஸ்டிக் மூவ் பண்ணால் நீந்துறான். ஓகே ஹெலிகாப்டர் இருக்குது. இதாக இருக்கா சாண்ட்மேனு. ஓகே சாண்ட்மேன் அந்த சர்ஃப் பண்ணி போவாங்களா அந்த மாதிரி போய் பார்ப்போம். எந்த பட்டன் போகணும் சர்ஃப் பண்ண? போட்டு நீந்தி தான் போகிறான். ஓ தண்ணி இங்கே மேலே குதிக்கும் போதே ஆர்டியாக டக்குன்னு ஜம்ப்பு பண்ணியிருந்தேன். ரொம்ப நேரம் சர்ஃப் பண்ணி போக முடியல. ஆர்டி அழுத்திட்டு அப்புறம் ஜம்ப் பண்ணணும். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்துட்டோம் இந்த ஊருக்குள்ளே. என்னங்க டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சா? ஓ பார்க் பண்ணியிருக்கானுங்க. பரவாயில்லைங்க, டீட்டெயிலிங் சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. அந்த இதெல்லாம் சுற்றுச்சு பாருங்கள் அந்த ஃபேன் மாதிரி. ஓகே சாண்ட்மேன் எங்கடா இருக்க? புகை மட்டும்தான் இருக்குது ஃபுல்லாக. எந்த பக்கம் பார்த்தாலும் புகை மட்டும்தான். ஓ இந்த பக்கம் தான் அந்த மார்க் காமிக்குது. அப்போ இந்த பக்கம் போய் பார்ப்போம். எங்கே இருக்கா சாண்ட்மேன்? எங்க எனக்கு தெரிஞ்சு சாண்ட்மேன் கடைசியில் நல்லவனாக தானுங்க மாறுவான் அந்த ஸ்பைடர்மேன் மூவியில். யாரோட அந்த ஓல்டு ஸ்பைடர்மேன் மூவி ஒன்று இருக்கும்ல, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்பைடர்மேன் மூவி கடைசியில் நல்லவனாக மாறுவான். பட் இதில் என்ன ஸ்டோரின்னு தெரியல. ஐயோ அடிக்கிறான். எப்படிங்க டாச் பண்ணுறது? ஓ பியா? ஓகே டாச் பண்ணிட்டேன், நல்ல வேலை. ஐயோ நம்மளே எய்ம் வைக்கிறானே. என்னங்க எவ்வளோ பெருசாக இருக்கான்? நல்ல வேலை பில்டிங் பின்னாடி போனோம், இல்லைனா என்ன ஆயிருக்கும். என்ன மைல்ஸ் ஏதாச்சும் பிளான் வச்சுருக்கியாப்பா? அப்படியே காலில் சொல்லு டக்குன்னு. ஏதாச்சும் பிளான் இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. என்னடா ஒன்ட்டே என்ன பிளான் இல்லைன்ட்டு காலை கட் பண்ணிட்டு போனால் நான் என்னடா பண்ணுறது? இப்போ நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா? என்னையே அடிக்கிறான். நல்ல வேலை டாச் பண்ணேன், என்னையவே அடிச்சிட்ருக்கான். ஐயோ மறுபடியும் ஐயோ என்னடா அடி விழுந்துருச்சு. டேய் உனக்கு அந்த மைல்ஸ் மார்ஸ்லாம் கணுது. ஐயோ அவன் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது நான் ஒரு வேலை போட. அவனேன்னு கிளாஸ் நடத்திட்டு இருந்தவனை கூப்பிட்டு வந்து அடி வாங்க விட்டுட்டு இப்போ எனக்கு டக்குனு பிரின்சிபல் வந்தால் என்ன பண்ணுறது? பிரின்சிபல் கிளாஸ்க்கு வந்து செக் பண்ணலாம், அவ்வளோதான். சரி வந்த வரைக்கும் நம்ம ஊரையாவது காப்பாற்றுவோம். இப்போ வேறு கையில் கிடைக்கிறவன் தூக்கி இருந்துகிட்ருக்கான். நம்மளால் டாச் பண்ண முடியல. மேலே ஒரு அடி கூட விழுக மாட்டேது நம்ம அடிக்கிறது. எங்கடா பண்ணாடி மைல்ஸு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறா? இல்லை ஆளக்கணும். டாச் அடி கொஞ்சம் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாடா டேய் மைல்ஸு. ஐயோ டாச் பண்ண முடியல, அடி கொஞ்சம் பலம்தான். சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஹீல் பண்ண சொல்கிறானுங்க. டாச் பண்ணுறா. டேய் நல்ல வேலை டாச் பண்ணிட்டேன். ஆர்டி இல்லை எல் என்னமோ சொல்கிறாங்க. நல்ல வேலை அடி விடுக்கல. ஓகே ஹீல் பண்ண சொல்லிட்டே இருக்கானுங்க. சார் இங்கே போய் ஹீல் பண்ணிட்டு வந்துடுவோம். இவன் விடமாட்டானே ஸ்பைடர்மேனும். இங்கே பாருங்க, அவனுக்கு நேராக எப்படி சொல்கிறது, அவன் தெரிகிற மாதிரி நின்னா மட்டும்தான் கீழே தரையில் தான் நிற்கிறான். இல்லை அவன் தெரியலைன்னா பில்டிங் பின்னாடிலாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டா ஸ்பைடர்மேனே ஜம்ப் பண்ணுறான். ஓகே இந்த பாருங்க ஜம்ப் பண்ணுறானா அவனா? இதாங்க எனக்கு பிடிக்கல. சார்ஜரை 10% வந்துருச்சு. இவனை சத்தியமாக அடிக்க முடியலங்க. இவனை அடிக்கிறதுக்குன்னே நான் தனியாக சாப்பிட்ணும் போல. வேற இங்கே பாருங்க, அசால்ட்டாக லாரியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கான். கருமம் இந்த மைல்ஸு எங்கேடா போனேன்? நான் உட்காந்து எங்கேயாச்சும் உட்காந்து ஹீல் பண்ணிட்டு வரேன் இருங்க. ஏதாச்சும் ஒரு வீட்டு மாடி கொஞ்சம் ஒரு மறைவாக கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். வேற பாருங்க, இங்கே பாருங்க, நான் அந்த வீட்டு மாடிக்கிட்ட போகும்போது அப்போ ஒரு வழியாக கிடச்சிருச்சுங்க. ஓகே இந்த போயிடாத, இந்த இடத்துல இருந்து ஹீல் பண்ணுவோம். ஓகே ஹீல் ஆகும்போது நல்லா இருக்கும் ஓரளவு. அது பாருங்க, அவன் அப்போயும் கண்டுபிடிச்சி கரெக்டாக இந்த இடத்துல தூக்கி போடுறான் எல்லாத்தையும். சார் ஹீல் பண்ணி முடிச்சாச்சு. என்னத்தையும் அமுக்க சொல்கிறானுங்க, அது எனக்கு வர மாட்டேது. பட் ஓகே மேலே போவோமா இப்போது? இதான் ஃபைட்டிங் ஆர்பி. ஓகே இப்போ மேலே போவோம். ஓகே மேலே வந்துட்டோம். ஒரு ஃப்ளிப்பை போட்டு அப்படியே கெத்தாக ஜம்ப் பண்ணுவோமா? ஜம்ப் பண்ணும்போது தலையிலே போட பார்த்தா நல்ல வேலை கீழே இறங்கிட்டோம். இப்போ வேறு இப்போ தான்டாடி இப்போ தான்டா ஹீல் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன். அதுக்குள்ளே வச்சு செஞ்சு அனுப்பிச்சி விட்றான். ஆடாடி வெயிட் பண்ணுறான். நான் முதல்ல வந்துக்கிறேன். பாயிண்ட்டே காமிச்சிருச்சா?
ஓகே. ஏய் என்னடா கண்டதெல்லாம் தூக்கி எறிகிற? டேய் டேய் நல்ல வேலைங்க. டாட்ஜ் பண்ணி தொலைஞ்சேன். இல்லை என்ன ஆயிருக்கும் ச்சே. இவன் வேற கையில் கிடைக்கிறதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து எறிஞ்சிட்டே இருக்கான். அவனுங்களும் மற்றவங்க சொல்கிறானுங்க, நானும் அமைக்க பார்க்குறேன், எதுவும் நடக்கிற மாதிரி தரல. டாட்ஜ் மட்டும் தான் பண்ண முடியுது இவன்கிட்ட. அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ ஆர்டி தம்குனா வந்துட்டு ஸ்லோவாகுது. ஐயோ டாஸ் பண்ண மறந்துட்டேன். அதை பார்த்துக்கிட்டேன். போடா போடா கமாண்ட்ரா பீட்ரு, இதெல்லாம் உனக்கு ஒரு மேட்ரே இல்லைடா. பீட்ரு மேட்ரு நல்லா ரைமிங்காக வந்திருக்கு. டாக்ஸு என்னங்க படாமலே கொஞ்சம் பறந்தோம் ஃபோர்ஸ்லையோ தெரில என்னன்னு. டே அடிச்சிடாடா. போக அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு செத்தடா. பத்தியா எப்படி கெத்தா நீ இந்த பேசும்போதே அடிக்கிறாங்க, வாயிலே அடிக்கிறான். இருங்க இவனுக்கு வாடா இப்போ முடிஞ்ச அட்ரா பார்ப்போம். டாச் பண்ணியே ஒன்னே நீ பாடுறா, டாச் பண்ணியே உனக்கு போர் அடிக்க வைக்கிறேன்டா. எப்படி ஸ்லோ மோஷன் கெத்தாக இருக்கு கேஸ், நல்லா இருக்கு ஸ்லோ மோஷன். இதை வச்சு நிறையா ஷார்ட்ஸ்லாம் எடிட் பண்ணி போடலாம் போல பண்ணுறேன். ஓகே அவன்கிட்ட பக்கத்தில் போனாலும் இங்கே பாருங்க, பக்கத்தில் போன போது எல்லா தடவையும் இதோ இந்த மாதிரி அடிச்சு அமுச்சு விட்டுறான். டாஷ் பண்ணாலும் அவனோட அடி நம்ம மேலே பட்டுறது ரொம்ப க்ளோஸாக போகணுன்னா. ஸோ கொஞ்சம் நேரம் நான் ஹீல் பண்ணிட்டு வரேன். ஓகே நல்லா ஹீல் பண்ணியாச்சு. இப்போ போ. டேய் நான் இங்கே இருக்கேன்டா, முடிஞ்சா இங்கே வாடா. டேய் இங்கே வாடா, வா சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா. டேய் அது வாடா. ஐயோ டக்குன்னு அடிச்சிருப்பான். நல்ல வேலை. ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்குது. பழையபடி வந்துருச்சு. ஓ ஸ்லோவாலாம் இல்லைங்க, என் உடம்புக்குள்ளே டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கிறேன். டாச் பண்ணுறா. நல்ல வேலைங்க டாச் பண்ணேன். நல்ல வேலை மறுபடியும் டாச் பண்ணேன். ஒரு வழியாக தரையில் இறங்கிட்டோம். ஆனால் இப்போயும் தலைமையிலே கல்லை தூக்கி போடுறாங்க. என்னங்க இது? ஐயோ ஓ தப்பிச்சிட்றா. ஓடிடு பீட்ரு. ஐயோ அடிக்க போகிறான் டாச். ஐயோ நல்ல வேலைங்க. எப்பா டேய் நான் பீட்ரு பார்க்கறா, என்னை அவ்வளோ சீக்கிரம் அழிக்கவே முடியாது. இப்படி கெத்தா பேக் ஃப்ளிப் போட்டு ஃப்ரண்ட்டில் ஃப்ளிப் போட்டோமா, அடுத்த டாஜ். ஓகே இப்படியே இவனுக்கு விளையாட்டு காமிப்போம். டேய் வாடா டேய், ஸ்கை டைவிங் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து அட்ரா. டேய் இந்த வரைக்கும் மாதிரி அடி. என்னங்க அடிக்க மாட்டான். எரிய பார்க்குறான். நல்ல வேலை நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுட்ருக்கோம். இப்படியே உட்காந்து ஹீல் பண்ணிடுவோம். ஹீல் பண்ணியாச்சு. டாட்ஸு இப்படியே பக்கத்தில் போக பார்ப்போம். பக்கத்தில் போயிட்டு ஜஸ்ட் மிஸ். அட்ரா எப்படியாச்சும் அடிச்சிட்றா. ஏர்லே ஏய் டேஷ் பண்ண முடியலங்க. சூட்ரு எப்படி போடுறதுன்னு தெரில ஏரில். அதை போய் அடுத்த எபிசோடில் கற்றுட்டு வந்துடுறேன் எப்படியாச்சும். ஐயோ மறுபடியும் அடிச்சு அமிச்சிட்டானே. டேய் வரேன்டா. இப்போ பாருங்க அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு. ஐயோ பேக்கில் குதிச்சிட்டேனே. டாச்சா ஹீல் பண்ணிப்போம் நல்லா. ஓகே ஹீல் ஆகிட்டோம் நல்லா. எப்படியே கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் எடுத்துப்போம் வெப்பு விட்டு. ஓகே மேலே வந்துட்டேன். என்னங்க இவ்வளோ தூரம் தள்ளி வந்துட்டோம். சரிங்க அவன்கிட்ட போவோம் கொஞ்சம். நல்ல வேலை கீழே ஃபுல்லாக ஃபால் ஆனோம், இல்லை இந்நேரம் நம்ம முடிச்சிருப்போம். ஓகே இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போவோம். ஆர்டி கொடுத்து ஸ்விங் பண்ணி பேக் அந்த பக்கம் ஸ்விங் பண்ணுறேன், அந்த பக்கம் படா. ஓகே இப்போ கரெக்டாக ஐயோ பஸ்ஸை தூக்கி அடிச்சிட்டானே. இவன் வேறு பஸ்ஸை தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பா ஏரியா அனலைஸ் பண்ணியாச்சுங்க. இனிமேல் நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அடி மாதிரி தான் இருக்கும். வேறு பஸ்ஸையும் லாரி எல்லாத்தையும் தூக்கி போட்டால் ஆகி நல்ல விலங்க டாச்சா. என்னாச்சுங்க? ஓ பக்கா என்னங்க இது? போய் மாற்றுவோமா? எல்லாத்தையும் முதல்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துப்போம். ஓகே கேம் பிளே கண்ட்ரோல்ஸ் கேமரா விஷுவல் ஆக்சசிபிலிட்டி எல்லாம் இருக்குது. எதை யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு? ஓகே கண்ட்ரோல் டைம் ஆஃப் டே டிஃபால்ட்டில் இருக்குது, மாற்றுவோமா? தானுங்க. ஓ அந்த பட்டன் போட்டலாம். சாரி நைட்டு மார்னிங்கு சன்ரைஸு சன்செட்டு நல்லா இருக்குங்க. ஏகப்பட்ட இது இருக்குது. நம்மளாம் வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ்லாம் போடுவானுங்களே மைல்ஸ் ஸ்மூத்தானு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர்மேன் கேம் ஸ்விங் பண்ணுறது
அது வந்துட்டு இப்படி தான் போலங்க, அவனுங்க இஷ்டத்துக்கு டக்குன்னு வச்சுப்பானுங்க போல். பரவாயில்ல, அப்போ நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு வழி கிடச்சிருச்சு ஷார்ட்ஸ்லாம் போட. ஸோ ஓகே, இனிமேல் வந்துட்டு நம்ம நீட்டாக ஷார்ட்ஸ் போடுவோம். அதுக்கு முதல்ல இந்த மிஷனை முடிச்சு தொலையணுமே, முடிக்கவே முடியலைங்க. எவ்வளோ அடிக்கிறான் சார். ஸ்பைடர்மேன் பாவங்க, ஸ்பைடர்மேனோட வாழ்க்கை என்னன்னு இப்போ தாங்க எனக்கு புரியுது சார். அந்த மாஸ்க் போடுறதுனால அவன் அழுகிறது உங்களுக்கு தெரில. மாஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா? பாவங்க நம்ம பீட்டர் பார்க்கரு. ஸோ பீட்டர் பார்க்கா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கான அதில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, வேறு செட்டிங்ஸ் மாற்றலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கேமில், அப்புறம் ஸ்பைடர்மேனில், அப்புறம் நருட்டோவில், அப்புறம் ஷின்சானில், வேறு எதுவும் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன் இந்த 3 இதில் மட்டும்தான். அவங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குமோ அதை மாத்திரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எப்பா என்ன அடி, என்ன அடி, எப்பா கொஞ்சம் நெஞ்சு அடி அடிக்கிறான் இவன். சரி ஓகே, உள்ளதே வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு இன்னும் ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு கேமை எண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ தப்பிச்சுட்றா, டாச் பண்ணிடு. என்னங்க இது எண்ட் பண்ணலான்னு சொல்லும்போது தடி அடிக்கிறான். இன்னைக்கு ஒரு எண்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு அடியாவது அடிக்காமல் அடிக்க முடியாது போல். பக்கத்தில் போனாலே அடிச்சிடுறான். ஓகே, டாச் பண்ணிட்டேன். ஓகே, என்னங்க என்னாச்சு? ஸ்பீடாக போயிட்டுருக்கான். ஓகே, அப்பா அட்ரா ரெட் மார்க் காமிச்சிச்சு, அடிக்க முடியல. பட் மறுபடியும் காமிச்சிச்சு. பட் நான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால டாச் பண்ண முடியல. அடி என்னதுக்கு அமுக்கணும், எதை அமுக்கினாலும் அடிக்க முடியல. அன்லெஸ் பண்ணுவோம். என்னங்க எனக்கு எந்த இடத்துலையுமே வீக்னஸ் காமிக்கிற மாதிரி தெரில. மறுபடியும் ஸ்லோமோ பண்ணி அனலைஸ் பண்ணுவோமா? அனலைஸ் பண்ண வேணாம். ஐயோ மறுபடியும் அடிச்சிட்டானே. சரி ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொண்டு சேரும். சரி ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்படி